பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை. பாதுகாப்பு பணியில் 22,000 போலீசார் ஈடுபடுகின்றனர். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியின் 75வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. வாழ்வில் மறக்க முடியாத அனுபவங்களை கொடுத்ததாக பெருமிதம். மாநிலங்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், முதுகுளத்தூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் தர்மர் இருவரையும் அறிவித்தது கட்சி தலைமை. பல்வேறு மாநிலங்களில் மக்களவை, சட்டப்பேரவை இடைத்தேர்தல். ஜூன் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இலங்கைக்கு 2ஆம் கட்டமாக ஜூன் 5ஆம் தேதி நிவாரணப் பொருட்கள் செல்கிறது. தூத்துக்குடியிலிருந்து அனுப்ப தமிழக அரசு முடிவு. பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் யாசின் மாலிக்குக்கு ஆயுள் தண்டனை. டெல்லி என்ஐஏ நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீர்நிலை ஆக்கிரமிப்பின் மீது அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு தடை விதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை. கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மணப்பாறை அருகே குளத்து நீரில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழப்பு. கிராம மக்கள் சோகம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. அசாம் மாநிலம் குவஹாத்தியில் கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. தண்ணீரில் சிக்கிய வாகனங்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை கிண்டி தாசில்தார் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீர் ஆய்வு. பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற உத்தரவு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ராஜீவ் கொலை வழக்கு கைதி ரவிச்சந்திரன் கடிதம். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவிக்க கோரிக்கை. தந்தையின் மரணம் தனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கலந்துரையாடிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உருக்கம். கொலை நகரமாக தலைநகரம் சென்னை மாறி வருகிறது. ஆட்சியாளர்கள் தடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். ராமேஸ்வரத்தில் பெண் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் வடமாநில இளைஞர்கள் 6 பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த கிராம மக்கள். இறால் பண்ணைக்கு சீல். வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. மதுரையில் தடை செய்யப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 750 கிலோ குட்கா பறிமுதல். வாகன சோதனையில் 5 பேர் கைது. கஞ்சா இல்லாத கிராமமே இல்லை என்ற அளவுக்கு தமிழகம் மாறியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. வரும் கல்வியாண்டில் அனைத்து சனிக்கிழமையும் பள்ளிகளுக்கு விடுமுறை. பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் மூத்த தலைவர் கபில் சிபல். சமாஜ்வாதி கட்சி சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல். ஞானவாபி மசூதியில் கண்டறியப்பட்ட சிவலிங்கத்தை வழிபட அனுமதிக்க கோரிய வழக்கு விரைவு நீதிமன்றத்துக்கு மாற்றி உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் தனுஷ் தங்கள் மகள்தான் என கதிரேசன் தம்பதி மீண்டும் உறுதி. 10 கோடி ரூபாய் கேட்டு அனுப்பிய நோட்டீஸுக்கு பதில்.